சென்னையில் வந்து தூய்மை பணியாளர்களை வந்து கைது செஞ்சுருக்காங்க. வேலை பணி நிரந்தரம் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி. அதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள் கேட்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர்த்து வீட்டில் தினமும் தூய்மை பணியாளர்கள் வேலைக்கு நான் வரேன் அப்படின்னு எவ்வளோ பேர் தயாராக முடியும்? சுத்தம் பண்ண முடியுமா? ஏங்க, எம்எல்ஏக்கு கார் கொடுக்குறோம், 75,000 பணம் கொடுக்குறோம், 25,000 உதவியாளருக்கு கொடுக்குறோம், இவ்வளோ வசதிகளை செஞ்சு தரோம். 2026 இந்த தூய்மை பணியாளர் வேலைக்கு வரேன்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் எவ்வளவு மோசமா இருக்கும். அவங்க விளிம்பு நிலையில இருக்கிறனால தான் இந்த வேலைக்கே வரேன்றாங்க. இப்போ தூய்மை பணியாளர்களே இல்லை அப்படின்னு சொன்னா இந்த நாட்டையோ இந்த மக்களையோ நம்மளையெல்லாம் யார் வந்து பாதுகாப்பா வச்சிருப்பா? இந்த வேலையை கூட நம்ம அவங்களுக்கு நிரந்தரம் பண்ணி கொடுக்க முடியலன்னா அப்புறம் என்ன? அவங்க என்ன ஐஏஎஸ் வேலை இருக்கிறாங்களா, ஐபிஎஸ் வேலை இருக்கிறாங்களா? தூய்மை பணியாளர் வேலை தானே கேட்குறாங்க. இது வந்து வேலைன்னு பார்த்தா இதை செய்யவே முடியாது. ஆக்சுவலா இது வந்து ஒரு சேவை. இந்த சேவையை இந்த வேலையை செஞ்சு தரேன்னு சொல்லி ஒரு மக்கள் வந்து போராட்டத்துக்கு வராங்க, களத்துக்கு வராங்கன்னு சொன்னா அதை விட ஒரு இதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. அரசு வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இவங்களெல்லாம் போராடவே விடக்கூடாது. நிச்சயமா அவங்களுக்கு பணி நிரந்தரம், அவங்களோட கோரிக்கை நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கணும். தூய்மை பணியாளர்கள் இருந்தால் தான் நாடு மக்கள் எல்லாருமே வந்து சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க முடியும்.